ஒரு மரத்தடியில முனிவர் ஒருவர் கண்களை மூடிட்டு தியானத்துல இருந்தாரு. அப்ப அந்த வழியா ஒரு பருந்து எலியை தூக்கிட்டு போச்சு. அந்த எலி எப்படியோ பருந்து கிட்ட இருந்து தப்பிச்சு முனிவர் கையில வந்து விழுந்தது. தியானம் கலைந்து கண் விழித்த முனிவர் தன் கையில் விழுந்த எலியை கூர்ந்து பார்த்தாரு. தவ வலிமையினால ஒரு மந்திரம் சொல்லி அப்பவே அந்த எலிய ஒரு அழகிய பெண்ணா மாத்துறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து நல்லா வளர்க்கும்படியும் சொல்றாரு. முனிவருடைய மனைவியும் அந்த பெண்ணை வளர்த்து பெரியவளாக்குனாங்க. பெரியவளான அந்த பெண்ணிற்கு உலகத்திலேயே பலவானான சூரியனை திருமணம் செய்து வைக்கணும்னு முனிவர் விரும்பினாரு. சூரியனையும் அழைத்து கேட்கிறாரு. அதற்கு சூரியன், என்னையே மறைக்கிறது மேகம்தான், நீங்க மேகத்துக்கு கல்யாணம் செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. முனிவரும் மேகத்தை அழைக்கிறாரு. ஆனா மேகம், என்னையே தூள் தூளாக பறக்க செய்யறது காற்று தான், நீங்க காற்றுக்கே திருமணம் செய்து வைங்கன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. முனிவரும் காற்றை அழைத்து கேட்கிறாரு. என்னையே தடுத்து நிறுத்துற சக்தி மலைக்கு தான் உண்டு, நீங்க மலைக்கு திருமணம் செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு காற்றும் மறைஞ்சிடுறாரு. முனிவர் அடுத்து மலையை கூப்பிட்டு கேட்கிறாரு. உலகத்துல நான் பலவானே கிடையாது, என்ன அறுத்து எடுக்கிற எலிதான் பலவான், எலியரசனுக்கே இவ ஏத்தவனு ஆலோசனை சொல்லிட்டு மலையரசனும் மறைஞ்சிட்டாரு. அடுத்த முனிவர் எலியரசனை அழைக்கிறாரு. எலியரசன் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு மறுக்கவே இல்லை. ஆனா என்னுடைய வலைக்குள்ள வந்தாதான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு கேட்கிறாரு. பெண் வலைக்குள்ள போக முடியாது இல்லையா, அதனால முனிவர் மறுபடியும் அந்த பெண்ணை எலியாக மாத்துறாரு. எலியரசனுக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு. நாம எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய இயல்பு தான் மீண்டும் அடையாளம் காமிக்கும். உயர்வும் புகழும் தற்காலிகம்தான், இயற்கை நிலைமைதான் நிரந்தரமானது.